நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சஹாபாக்களை நோக்கி சொல்கிறார்கள், ஈயாக்கும் வ முஹ்தஸாத்தில் உமூர், உங்களை நான் எச்சரிக்கிறேன். என்ன எச்சரிக்கிறேன்? எனக்கு பிறகு மார்க்கம் என்று எதையெல்லாம் நீங்கள் உருவாக்குகிறீர்களோ அதை விட்டு உங்களை எச்சரிக்கிறேன். நான் தான் மார்க்கத்தை சொல்ல வந்திருக்கிறேன். என்னையத்தான் அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான். எனக்கு தான் அல்லாஹ் வஹியை தந்திருக்கிறான். எனக்கு தான் குர்ஆனை இறக்கி இருக்கிறான். அதை எப்படி புரிந்து கொள்ளணும் என்ற விளக்கத்தை எனக்கு தான் தந்திருக்கிறான். நான் அதை உங்களுக்கு தர்றேன். ஆனால் நான் தான் இதை முடிவு செய்யணுமே தவிர எனக்கு பிந்தி நீங்கள் எதையாவது நீங்கள் செய்தீர்களேயானால் மார்க்கம் என்று அதை எச்சரிக்கிறேன். செஞ்ச என்னவாக? குல்ல முஹ்தஸத்தின் பிதா, எனக்கு பிறகு உருவாக்கப்பட்ட எல்லா காரியங்களுமே அனாச்சாரம். குல்ல பிதாத்தின் லலாலா, ஒவ்வொரு அனாச்சாரமும் வழிகேடு. குல்ல லலாலத்தின் பின்னார், ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும். என்ன அர்த்தம் விளங்குதா? நான் எதை உங்களுக்கு சொல்லி தந்தேனோ அதை தாண்டி எதையாவது நீங்க செஞ்சீங்க, மார்க்கம்னு செஞ்சீங்க, நல்லது நினைச்சு செஞ்சீங்க, நீங்க போற இடம் நரகம். புரியுதா உங்களுக்கு? அப்ப இஸ்லாம் என்ற பெயர்ல, தீன் என்ற பெயர்ல, வணக்கம் என்ற பெயர்ல, இபாதத் என்ற பெயர்ல, திக்ர் என்ற பெயர்ல, தஸ்பீஹ் என்ற பெயர்ல, நோன்பு என்ற பெயர்ல நம்ம எதை செய்யறதாக இருந்தாலும் அது நபிகள் நாயகம் காலத்தில் இருந்திருக்க வேண்டும். அவங்க அதை பார்த்திருக்க வேண்டும், சொல்லி இருக்க வேண்டும், பிறர் அவங்க முன்னிலையில செய்வதை பார்த்து அனுமதித்திருக்க வேண்டும். அப்படி இல்லாம பின்னாடி உருவாகி இருக்குமையானால் அது உங்களை நரகத்தில் சேர்த்து விடும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன எச்சரிக்கிறாங்கன்னு சொன்னா, நீங்க மறுமையில வெற்றி பெறணும், சொர்க்கத்துக்கு போகணும். ஆனால் சில காரியங்கள் உங்களை நரகத்திலே தள்ளிவிடும். உங்களையே அறியாமல் நீங்கள் நரகத்தில் விழுந்து விடுவீர்கள். அது என்ன காரியம்? நான் சொல்லாததை நீங்க செய்வது, நான் செய்யாததை நீங்க செய்வது, நான் அனுமதிக்காத நீங்க செய்வது. ஒண்ணு நான் சொல்லி இருக்க வேண்டும், நான் செஞ்சிருக்க வேண்டும், நான் அனுமதித்திருக்க வேண்டும். இது இல்லாமல் நீங்கள் செய்தீர்களேயானால் அது உங்களை நரகப்படுகொலியில் தள்ளும். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய எச்சரிக்கை.